ஆஞ்சநேயரையே தோற்கடித்த பக்தன் பற்றி தெரியுமா? ஒரு நாள் ஆஞ்சநேயர் அவர்களின் பரம பக்தர் ஒருவருக்கு ஒரு ஆசை எழுந்தது. ஆஞ்சநேயருடன் சேர்ந்து சொக்கட்டான் விளையாட வேண்டும் என விரும்பினார். அவர் மனம் முருகி ஆஞ்சநேயரை பிரார்த்தித்தார். அவரின் பக்தியால் உருகிய ஆஞ்சநேயர் அவருக்கு முன் தோன்றி, நான் உன்னுடன் விளையாடுவேன், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் விளையாட்டில் விட்டுக் கொடுக்க மாட்டேன். எனவே தோற்றால் நீ வருத்தப்படக்கூடாது என்றார் அஞ்சனை புத்திரன். பக்தரும் சம்மதித்தார். விளையாட்டு தொடங்கியது. பக்தன் ஒவ்வொரு முறையும் ஜெய் அனுமான் என்று சொல்லி காய்களை உருட்டினார். ஆஞ்சநேயர் ஜெய் ராம் என்று சொல்லி விளையாடினார். ஆனால் ஆச்சரியம், ஒவ்வொரு முறையும் பக்தனே வெற்றி பெற்றான். மனம் வருந்திய ஆஞ்சநேயர் ஸ்ரீராமரை பிரார்த்தித்தார். உங்கள் நாமம் சொல்லியும் நான் ஏன் தோற்கிறேன் என வினவினார். அவர் முன் தோன்றிய ராமர் புன்னகையுடன் கூறினார், ஆஞ்சநேயா, நீ என் பக்தன், அதனால் என் சக்தி உன்னுடன் உள்ளது. அவனோ உனது பக்தன், ஆதலால் அவனது சக்தியுடன் நம் இருவரது சக்தியும் இணைந்து விடுகிறது. இதுவே அவனது வெற்றிக்கு காரணம் என்றார். இதை கேட்ட ஆஞ்சநேயர் நெகிழ்ந்து அந்த பக்தனை ஆசீர்வதித்து சென்றார். கதையின் கருத்து: பக்தி என்பது சாதாரண உணர்வு அல்ல, அது கடவுளின் சக்தியையே தன் பக்கம் இழுக்கும் அதிசய வலிமை. உண்மையான பக்தி இருந்தால் கடவுளின் சக்தி நமக்குள் தானாக சேரும். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் அனுமான். இந்த மாதிரி ஆன்மீக கதைகள் தெரிஞ்சுக்க லைக், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்க.